இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்ரன் கடந்த 6 மாத காலமா புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று முன்தினம் காலமாகி இருக்காரு. நேத்ரன் குறித்து பாக்யலட்சுமி சீரியல் நடிகர் சதீஷ் உருக்கமா பேசியிருக்காரு. சீரியல் நடிகர் நேத்ரன் விஜய் டிவில பாக்யலட்சுமி, முத்தழகு, பொன்னி உட்பட பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு. ஆனா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில நேற்று காலமாகி இருக்காரு. நேத்ரன் சீரியல் நடிகர் தீபாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நேத்ரன் தீபா தம்பதிக்கு அபிநயா, அஞ்சனான 2 மகள்கள் இருக்காங்க. அதுல அபிநயா நேத்ரன் கூட விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு டைட்டில் வின்னர் ஆகியிருந்தாங்க. அதே போல கனாக்காணும் காலங்கள் சீசன் 2 வெப் சீரிஸ்லயும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியா சினிமாவிலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க. அதே போல நேத்ரனோட 2வது மகளும் சினிமாவில முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில நேத்ரன் இறப்பு குறித்து அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பலரும் வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. அதுல பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க நடிகர் சதீஷும் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்திருக்காரு. அதுல நேற்று இரவு சக நடிகர், என் அன்பு சகோதரன் நேத்ரன் காலமாகி இருக்காரு. 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. நேத்ரனை எனக்கு பயணம் அப்படின்ற சீரியல் பண்ணும் பொழுது இருந்து தெரியும். கடந்த 22 வருஷமா எனக்கு அவரை தெரியும். இத்தனை வருஷத்துல நேத்ரன் தம்பி ஒரு முறை கூட கோபப்பட்டு முகம் சுழிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவர் என்ன அந்த மாதிரி நிறைய முறை பார்த்திருப்பாரு. அவரு ரொம்பவே மென்மையானவரு, ரொம்ப பக்குவமா கனிவா பேசுற ஆத்மா. நல்லவங்களை ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதிச்சு உயிரை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவர் போடுற கணக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நேத்ரனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். நேத்ரனுக்கு மனைவியும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இத தாங்குற சக்தி கிடைக்கணும். நல்லதையே நினைக்கணும். அவங்களுக்கு நல்லதே நடக்கணும். நீண்ட நாள் ஆரோக்கியமா அவங்க வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் அப்படின்னு சதீஷ் பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.